அதை போலதான் பூமியிலிருந்து மேலே 15 கிலோமீட்டர்ல படர்ந்து இருக்கிற அந்த கருப்பு படலம் புவியிலிருந்து மேலே வெப்பத்தை போக விடாம தடுத்துருது. இதை பசுங்கூட விளைவு, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான். எது? புவி வெப்பமாகுதல. இப்ப கடல் பொங்காம புவி வெப்பமாகாம இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த நச்சு ஆலைகளை மூடணும். அதுக்கு என்ன மாற்று இருக்கு? அதே மீத்தேனத்தை நீ எப்படி எடுப்பா சீமான்? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி வாத்தினுடைய கழிவு, இதை குப்பை கிடங்கிலே கொட்டி அதை மக்க வைத்து அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த எரிகாற்றை, இந்த பயோகேஸை, மீத்தேனீத்தனை எடுத்துக்கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கு. வர்றேன், ONGC எல்லாம் நான் மூடுறேன், திறக்கிறேன். புரியுதா உனக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். போட எடுத்துக்கிட்டு போடா. அது அப்ப பூமியை வெப்பமடைய விடாமல் தடுக்க இருக்கிற வாய்ப்பு மரங்களை வளர்ப்பது. நீ வெயில் அடித்தால் கொடை பிடிக்கிறாய். பூமி தாய்க்கு வெப்பம், கொடை பிடிக்க வேண்டும். என்ன குடை? பச்சை குடை. அது என்ன குடை? மரம். அப்ப 10 ஆண்டுகளில் பிரபாகரன் மகன், இயற்கை தாயின் பிள்ளை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் போர்த்துறேன். நீ பாரு, நான் செய்யறேன் இல்லையான்னு மட்டும் பாரு. உறுதியா செய்யறோம். உனக்கு புரியுதா? இப்ப அடுத்து இது பசுங்கூட விளைவு பார்த்துட்டேன். இதெல்லாம் அதேதான். மேல போய் கருப்பு போர்வையா இருந்துகிட்டு அது வெப்பத்தை மேல போக விடாம பூமிக்குள்ளே இறக்குதுங்கிறதா இது. அதான் சொல்லுது. இந்த காடுகளை அழித்தல், எதுக்கு அழிக்கிறோம் ஏன் அழிக்கிறோம் தெரியாது, அவன் பாட்டு செஞ்சிட்டு இருப்பான். இதுவால் தான் புவியின் வெப்பம் அதிகரிக்குதுங்கிறத சொல்லுது. இதுல என்ன சொல்லுவதுன்னா, இந்த பூமியிலிருந்து நம்ம எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, அதன் அளவு குறைவு. அந்த மீத்தேன் ஈத்தேனின் பயனும் வாழ்நாளும் குறைவு. அது எவ்வளவு தூரம் பயன்படும்? கொஞ்சம் தான். அதனுடைய வாழ்நாள் இருக்குல்ல, ஆயுள் இருக்குல்ல, அதுவும் குறைவு தான். ஆனால் அதனால் ஏற்படுகிற தீமை, பின்விளைவு ரொம்ப அதிகம். அந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த பூமிக்குள் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைந்து இருக்கிற அந்த மூலப்பொருளை எடுத்து ஏற்படுத்துகிற, உருவாக்குகிற, எரிகாற்று தயாரிக்கிற இந்த மீத்தேன் ஈத்தேன், இதுல இருந்து வருகிற நச்சு காற்று தான் காற்று மாசுதான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப இதனால் ஏற்படுகிற பின்விளைவு தீமை தான் மிக அதிகம்ங்கிறான். அப்ப முதல்ல இதை கை வைக்கணும். இந்த அயோக்கிய பயலம் மூடிட்டு மாற்று. சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, இதே மீத்தேன் ஈத்தேனை மக்கிய மரக்கழிவில் இருந்து எடுக்குது. நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள் ஆடு மாட்டு சாணத்தில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் எடுக்கலாம். என்னுடைய தம்பி மன்னார்குடியிலே மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து பயோகேஸ் இந்த எரிகாற்றை எடுத்து வீட்டுக்கு அம்மாவுக்கு அடிப்பெருக்க கொடுக்கிறான், மின் விளக்கு பொருத்துகிறான், அவனுடைய உந்தூரிலேயே ஓட்டி செல்கிறான். என்ன காட்சி இருக்கு, நான் போடுறேன். அவன் வீட்டில் செய்யறான், உங்க பிள்ளை நான் நாட்டில் செய்யறேன்றேன். இவ்வளவுதான், இவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே வா. அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துங்குது. இப்ப என்ன சொல்ல வருதுன்னா, அது உன்னால இந்த கடல்ல இருக்கிற இப்ப நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒன்னு உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள், உன் தாயை ஒருத்தி பெற்றாள், உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க. சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலம்மா இல்ல. அவளை ஏண்டா ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்டா கருணை கடல்னு சொல்றான்.
கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான். அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம். அப்ப அது அப்படின்னா அவ யாருன்னு நீ பாத்துக்க. இப்ப கடல் நெகிழி இந்த மாதிரி பாரு. இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, கடல் எதனால மாசுபடுது, காற்று எப்படி மாசுபடுது பார்த்துட்ட. காற்று மாசால என்ன, புவி வெப்பமாகுது. புவி வெப்பமால என்ன, கடல் கொந்தளிக்குது, கொதிக்குது. இப்ப இது என்ன, கடல் நெகிழி மாசு. இப்ப இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பாக்குற, இதை நெகிழி ஆங்கிலத்தில் பாலித்தீன்கிறோம், பிளாஸ்டிக்கு குலைமம், தமிழ்ல குலைமம். இவை ரெண்டையும் இதனால ஒழிக்க முடியுமா? முடியாது. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா? இந்த பை இருந்துச்சா? நம்ம அம்மா கையில் பிளாஸ்டிக் குடம் இருந்துச்சா? இந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து இருந்தியா நீ? இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா? அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும். இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு, டே உன்னால நம்ப முடியுதா பாரு. இது மண்ணோடு மண்ணா மக்கி போக 50,000 ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 50 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன். இதுல இருந்து என்ன தெரியுது, எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல, பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை, யாருக்கும் தெரியல மண்ணோடு மக்கி போறதுக்கு. அதுல என்ன சொல்றான், பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிவை தரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும், ஆனால் உறுதியாக அழிவை தரும். பாரு, இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பார்த்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு. இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து, ஆழி ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிறவள. நதியில் எங்கே நீர் ஓடுகிறது, நெகிழிதான் ஓடுகிறது. கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிறவள. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது, இந்த இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற. இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அத்தியாவசியமான அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள், இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு, அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் வாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ. அதுக்கு தான் இதை இப்படி போட்டு போட்டு காட்டுறேன். பார்த்துக்க பார்த்துக்க. $12,500 கோடி கிலோ, எவ்வளவு, 12,500 கிலோ இதுவரை கடல்ல கலந்திருக்கிறதா கணக்கிடுது. 12,500 கோடி கிலோ. தலை சுத்துது பார்த்துக்க. சரி பார்த்துக்க. நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற, நான் ஆட்சிக்கு வந்தவரன்னு போட்டுறேன் பார்ப்போம், 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நீ நினைக்கிற நீ எல்லாம் உண்மையிலேயே என் தம்பி தங்கை தானே. இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா, சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பார்ப்போம். எங்க இருந்து வருவான்னு தெரியாது, காவல்துறை இல்ல, மக்கள் ஏய் எடு கிளம்புன்றுவான். ஒரு சீம கருவேலை இல்லை, ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்லை. ஏன், என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான். அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும். எவனால் முடியும்? பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகனால் தான் முடியும். இந்த பாரு, இதை பார்த்து உனக்கு வீட்டில் நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னை மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. இங்க பாரு, இது எப்படின்னா நுண்ணிய நெகிழி.
இது மொத்தமா நீ பார்த்ததானே, இது துகள், இது கடல் சூப்புங்கிறான். கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு போத்தலில் மட்டும் 1 லிட்டர் கடல் நீரில் மட்டும் 10,000 1 லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு. 10,000 1 லட்சம் இந்த போத்தலுக்குள்ள மட்டும். இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க, என்ன பிரச்சனைன்னு பாரு என்னென்ன பண்ணுது பாரு. இது என்ன ஆகிறதுன்னா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது. நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறான். எப்படி நீங்க சின்னதா ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கறியை நெருக்கி போட்டு சூப் வைப்பியா அப்படின்ட்டு, இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது. இதுவரை எவ்வளவு 10 கோடி அளவில் இருக்குங்க. இந்த நெகிழியால செத்தது 10 கோடிக்கு மேல செத்து இருக்குன்றான். பாத்துக்க பாரு. இந்த பாரு, இந்த பறவை இப்ப பாத்து, இந்த பறவை பாத்து எப்படி செத்து கிடக்கு பாரு. இது யாருன்னு பார்த்தா இவன் திமிங்கலாம் 40 கிலோ பிளாஸ்டிக்கை தின்னுருக்காப்ல. தரையில் இருக்கிற யானை, புலி, கரடி, குரங்கு எல்லாம் என்ன திங்கிறது தெரியாம தின்ட்டு சாகுது. தண்ணிகள் இருக்கிறது தின்ட்டு சாகுது. இது என்னத்தை சொல்ல வருது? ஒரு நாள் நீ இப்படி சாக போறாயின்னு சொல்லுது. நாம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்திற்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிருச்சு. தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை, இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும். திடக்கழிவு மேலாண்மையில் சரி செஞ்சிருவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்லை ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, யோசிச்சு பாரு. இந்த பறவை என்ன பண்ணிச்சு? இது எவ்வளவு பாரு, 1 கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது, இதுக்குள்ள இருக்குதுன்றான். 1 கோடி. எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ வாழ்றதுக்கு இவனையெல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க. இப்ப இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணு உயிரிகளை எல்லாம் கொல்லுது. பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது. இந்த ஆல்கேங்கிற இந்த நீலப்பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது. இது மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவாயின்னு பார்த்துக்க.